ஆலோசனை வழங்கவும் எங்களுக்கு இருக்கின்ற நோய்களை பற்றி கூறுவதற்குமாக இங்கு வந்திருக்கின்ற கௌரவத்துக்குரிய மேன்மை தங்கிய கௌரவ குருஜி அவர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை கல்வி அவதார மன்றத்தின் சார்பிலே வருக வருகவென வரவேற்பதோடு இந்த நிகழ்வு மிக முக்கியமானது. ஆகவே இந்த நிகழ்விலே நாங்கள் இப்பொழுது இந்த குத்து விளக்கை ஏற்றி வைத்து இந்த விழாவை ஆரம்பிக்கலாம் என்ற நோக்கிலே எங்களது கௌரவத்துக்குரிய குருஜி அவர்களை இந்த ஒளிவிளக்கை ஏற்றி வைக்குமாறு இந்த தருணத்தில் அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக திரு சன்னா அவர்களை குத்து விளக்கை உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு சேர்ந்து நல்ல சிறப்புகளை தர வேண்டும். அது உயர்வுகளாக நாங்கள் மதிக்க வேண்டும், உன்னதம் தர வேண்டும். கடவுள் அவதாரம் என்பதை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நம்முடைய கல்வி அவதாரம் நமக்கு சிறப்பாக விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. 10 அவதாரங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மச்சம், கூர்மம், வராகம் என்று இந்த 3 நிலைகளையும் எடுத்து பாருங்கள். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை மெய்ஞானத்தின் மூலமாக உலகுக்கு உணர்த்திய விஷ்ணு பரமாத்மாவினுடைய இந்த அவதாரம் இந்த 200 கோடி வருடங்கள் இந்த உலகம் தோற்றம் பெற்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் மெய்ஞானம் சொல்லுகிறது 1,98,58,433 வருடங்கள். கிட்டத்தட்ட மெய்ஞானத்துக்கு அருகிலே தான் விஞ்ஞானம் வந்து கொண்டிருக்கிறேன், தவிர விஞ்ஞானம் மெய்ஞானமாக போய்விடவில்லை. ஆகவே அந்த மெய்ஞானம் என்கின்ற உணர்வுகளை நமக்குள்ளே பதிவதற்காக இப்படிப்பட்ட மகான்கள் நம்முடைய பூமியிலே கால் தடம் பதிக்கின்ற போது அந்த பதிவுகள் நமக்கு ஒரு நல்ல உயர்வை தர வேண்டும், நமது வாழ்க்கையை சுபீட்சம் பெற வேண்டும். இங்க இருக்கின்ற மக்களுடைய மனங்களிலே 1000 சிந்தனைகள், 1000 எண்ணங்கள், 1000 கவலைகள். அந்த கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே உங்களைத்தான் நாங்கள் வரவேற்க வேண்டும். ஏனெனில் இந்த மக்களுடைய நன்மை கருதி நீங்கள் கடந்த பல வருடங்களாக இங்கு வருகை தந்ததாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த வருடங்களுக்குள்ளும் நாம் அறிந்த வருடம் இந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே உங்களுடைய அந்த சிறப்பியல்புகளை இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சிறப்பியல்புகள் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தோற்றுவிக்கின்றது. இந்த மக்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் பலவற்றை பெறுவதற்காக அவர்களுக்கு காத்திருக்கின்றார்கள். தங்களுடைய வார்த்தை அபுதங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, அதை உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வதற்கு. எனவே அப்படிப்பட்ட நான் இந்த கல்வி அவதார மன்றத்தின் தலைவர் என்ற வகையிலே இங்கு சில வார்த்தைகளை கூற வேண்டும். தலைவர் மட்டுமல்ல, நான் ஒரு மத்திய மாகாண சபையின் உறுப்பினர். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் திருமதி சரஸ்வதி சுகுரு. இந்த கல்வி அவதார மன்றம் ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆகின்றன. இந்த 5 வருட காலகட்டங்களில் பல நிலைகளிலே எமது இந்து சமயத்தை பற்றி நாங்கள் எப்படித்தான் எடுத்துரைத்தாலும் எங்கள் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் பின்னிற்பார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் இந்த 10 அவதாரங்களில் ஒன்றான கல்வி அவதாரத்தை பற்றி எங்கள் மத்தியிலே பூத்துவதற்காக அன்பு என்ற ஒரு ஊன்றுகோலின் மூலம் எங்கள் வீடுகளுக்கு இவர்கள் தவறாமல் வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். என்று எங்கள் சமூகத்திலே வீடு வீடாக சென்று அவர்களோடு அரை மணித்தியாலும் 1 மணித்தியாலும் பேசுவதற்கு யாருக்குமே நேரமில்லை. எல்லோரும் டென்ஷன் என்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூழ்நிலையிலும் இவர்கள் அன்பு என்ற ஒன்றை எங்கள் மீது செலுத்தி அவர்கள் எந்தவித பணமோ அல்லது நன்கொடையோ அறவிடாமல் எங்கள் மத்தியிலே வந்து பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாகியவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து எங்கள் மத்தியிலே அன்பு என்ற அந்த ராராம் மந்திரத்தின் மூலம் எங்கள் மத்தியிலே கல்வி அவதாரத்தின் ஒரு நல்ல நிலையை எடுத்து சொல்லுபவர்கள் இவர்கள். அந்த ராராம் மந்திரத்தின் மூலம் எங்கள் இதயத்தில் உள்ள ரத்தங்களை சுத்திகரிக்கப்பட்டு கடவுளோடு நாங்கள் எப்படி தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு உந்து சக்தியாக இருப்பவர்கள் இவர்கள். அதனால் தான் நாங்கள் இவர்களை பின்பற்றுகின்றோம். இவர்களிடம் எந்த விதமான பணமோ எந்த விதமான வேறு விதமான ஆவணங்களோ நாங்கள் கொடுக்கவும்
தேவையில்லை, அவர்கள் கொடுப்பதற்கும் தயாராக இல்லை. ஆனால் சில நேரங்களிலே சில கூட்டங்களை நடத்துகின்ற போது மண்டபங்களை கூட அவர்கள் தான் ஏற்பாடு செய்கிறார்கள், அதற்கான காசுகளை செலவிடுகின்றார்கள். எங்களுடைய மக்கள் வராத பட்சத்தில் அவர்களுக்கான போக்குவரத்துகளை அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். ஆகவே அப்படி செய்து எங்களுடைய மக்கள் மத்தியிலே இந்து சமயத்தை பற்றி புகுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே இவர்கள் சொல்லுகின்ற இந்த 6ஆம் மந்திரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், உடம்பு என்ற நகரத்துக்கு சென்றோம், கிராமத்துக்கு. அங்கே வெகு ஆரவாரமாக அந்த மக்கள் மிகவும் உற்சாகமாக நிலையிலே எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தை மிகவும் அழகாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த வகையிலே இன்று இந்து சமயத்தினராகிய நாங்கள் எங்களுடைய இந்து சமயம் ஏழையவர்களுக்கு போய்விடக் கூடாது, எங்கள் கையிலே இருக்க வேண்டும் என்ற நோக்கிலும் அதிலே கலாச்சாரங்கள் இருக்கின்றது, அதிலே பல்வேறு விதமான நடைமுறைகள் இருக்கின்றது, எங்களுக்குள்ளே கலைகள் ஒளிந்திருக்கின்றது. இவைகளை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமை என்னும் ஏணிப்படியிலும் அன்பு என்னும் பிடிக்கணும் சிக்க வேண்டும். அப்போது நான் எங்களுடைய சமயத்தை நாங்கள் நல்ல முறையிலே பாதுகாக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இந்த கல்வி அவதார மன்றத்தினருக்கும் நன்றி. அடுத்ததாக திரு புவனேஸ்வரன், ராஜேந்திரன், திருவாளர் காந்தி அவர்கள், திருவாளர் கிருஷ்ணபிள்ளை அவர்கள், ये औरतों को दुपट्टे क्यों पहनाते हैं? दुपट्टे ही है ना, रस्म इंडिया में भी होता होगा। திருவாளர் அசோகன், திருவாளர் ஏபி மதன், Mrs. Saraswati Sivaguru, President Kalki Avatar Foundation, Sri Lanka. हाँ, ये भजन लगा। எனவே நீங்கள் எல்லோரும் மன்னிக்க வேண்டும். எப்பொழுது ஒரு சங்கீத பஜனை ஒன்று நடைபெறும். ரா 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 ரா